மாநில ஆளுநருடைய அதிகாரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிர்வாக அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 166 படி அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் அதாவது இவருடைய பேர்ல தான் நம்ம என்ன பண்றாங்க, ஜிஓ வெளியிடுறாங்க. இப்ப இவருடைய நியமனம் பாருங்க. முதல்வர் தலைவரான அமைச்சரவை ஆலோசனைப்படி டிஎன்பிசி தலைவர் உறுப்பினர், ஆர்டிஐ தகவல் ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர், அதாவது ஆணையர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் மற்றும் உறுப்பினர், தேர்தல் ஆணையர், அதாவது மாநில தேர்தல் ஆணையர் சொல்றேன், இந்திய தேர்தல் ஆணையர் கிடையாது. லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர். லோக் ஆயுக்தா நமக்கு தெரியும் 2+2+1, மொத்தம் வந்து 5 பேர் அதுல. சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து இவர் தான் நியமனம் செய்யறாரு. குறிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா 164 முன்னின்படி மத்திய பிரதேஷ், ஒடிசா, அடுத்தது ஜார்க்கண்ட், இதுல இருக்கிற பழங்குடியின அமைச்சர் என்ன பண்றாரு, பழங்குடியின நலத்துறை அமைச்சரை இவர் நியமனம் செய்கிறார் இந்த 3 ஸ்டேட்ல. அடுத்தது சட்டமன்றம் மற்றும் சட்டம் இயற்றுதல் அதிகாரம் பார்க்கலாம். இது வந்து ஆர்டிகல் 168 படி சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாக இருப்பார். இவர் வந்து உறுப்பினர் கிடையாது, சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினர் கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய ஒரு பகுதி தான் இவர். சரிங்களா? 168. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா 333 பார்க்கணும். ஆர்டிகல் 363 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்திய ஒரு உறுப்பினர், அதாவது சட்டமன்றத்துல வந்து ஆங்கிலோ இந்தியருக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா இந்த ஆர்டிகிள் படி என்ன பண்ணலாம், அவர் ஒருத்தர நியமனம் செய்யலாம். இப்ப இந்த ஆர்டிகிள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. 333 காலி. அடுத்தது 171 படி 6 ஒரு பங்கு என்ன பண்றாரு, சட்ட மேலவை உறுப்பினர் நியமனம் செய்கிறார். சட்ட மேலவை உறுப்பினரை நியமனம் செய்கிறார். 6 ஒரு பங்கு ஆர்டிகல் 171 படி. இப்ப இதுல எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, மருத்துவம், இதுல வந்து இந்த 5லயும் வந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு சிறந்த நபர் என்ன பண்ணலாம், இவர் வந்து நியமனம் செய்யலாம். ஆர்டிகல் 171 6 ஒரு பங்கு, அதாவது சட்ட மேலவைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 171 சப்ளாஸ் 2. சரிங்களா? 171 சப்ளாஸ் 2 சட்டமன்ற உறுப்பினருக்கு 6 ஒரு பங்கு உறுப்பினரை நியமனம் செய்யலாம். இவர் இப்ப சட்டமன்றத்துடைய அதிகாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது அதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து பிரச்சனை வரக்கூடிய இது ஆர்டிகல் பார்க்கலாம். இதுல 174, 175, 176. சரிங்களா? இது 3மே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய தொடர்புடையது, நெருங்கிய தொடர்புடையது. 174 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஆண்டுக்கு 2 முறை சட்டமன்றத்தை கூட்டணுமா. சரிங்களா? அது இவருடைய கடமை. சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியது இவருடைய பொறுப்பு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துக்கு மிகாமல் இருக்கும். ஒரு இடைவெளியானது 6 மாசத்துக்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா? மிகாமல் அதுக்குள்ளே நடத்தணும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். ஆனா இப்பெல்லாம் வந்து 2 டைம் 3 டைம் 4 டைம் கூட நடக்குது. அவங்க உடனே நடத்துறாங்க. 175 பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த புதுசுலயும் ஆண்டிக்கு வந்து முதல் கூட்டத்தொடர்லயும் ஒன்று பேசுவார். அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அந்த முதல் கூட்டத்தொடர்ல இவர் பேசுவாரு. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் அது ஆண்டின் துவக்கத்துல வந்து இவர் பேசுவார். 175. இப்ப 75 என்ன பண்ணலாம், ஒரு பஞ்சு டைலாக் நான் என்ன போச்சுன்னா 6 வந்து இதுனா சிறப்பு கூட்டத்தொடர். இவர் வந்து சிறப்பு உரையாற்றல் 176 படி சிறப்புரை இப்படி ஞாபகம் வச்சுன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சட்டமேற்றம் அதிகாரம் பாருங்க, 213 ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டங்கள். சட்டமன்றம் வந்து கூடாம இருக்குது. இப்ப வந்து அவங்க கூட்டத்தொடர் நடக்கல, திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இந்த ரம்மி ஆக்ட் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரம்மி மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப உடனே ஒரு சட்டத்தை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு ஆர்டினன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சட்டமாக்கிடுவாங்க. இதுக்கான கண்டிஷன் பாருங்க, 6 மாசம் 6 வாரம். சரிங்களா? இந்த சட்டம் வந்து 6 மாசம் வந்து அமல்ல இருக்கும். 6 வாரங்கள் என்ன பண்ணலாம், இந்த 6 வாரம் எதுக்குன்னா, இந்த சட்டமன்றம் கூடின உடனே இந்த 6 வாரத்துக்குள்ள என்ன பண்ணுவோம், சட்டமன்றத்தோட ஒப்புதலை பெற்றிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அவை வந்து இருக்கும், அதாவது மேல வந்து கூட்டத்தை நடந்துட்டு இருக்கும், இன்னொரு அவை நடக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், சட்டத்தை கொண்டு வந்துடலாம். இந்த சட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. சட்டமன்றம் வந்து நடக்கல,
ஒரு அவசரமான சட்டம். இப்ப ஏற்கனவே ஒரு சட்டம் ஏற்றி குடியரசுத் தலைவருக்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது பில் வந்து போயிருக்குது. அந்த பில்ல பிரச்சனை இருக்கு. அதனால என்ன பண்றாரு, ஆளுநர் வந்து என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சிட்டாரு. அந்த சட்டத்தை வந்து அமைச்சரை வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை பேஸ் பண்ணி இன்னொரு சட்டத்தை ஏற்றக்கூடாது. ரெண்டாவது அடிப்படை உரிமை 31 இருக்கு பாத்தீங்களா, அதாவது அது எடுக்கப்பட்டது. இந்த சொத்துரிமை எடுத்துட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சொத்தை வந்து கைப்பற்ற போனா அது முரணா போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு அவசர சட்டத்தை போட்டு அதை கைப்பற்றக்கூடாது யார்ட்டையும். அதாவது லீகலா தான் போகணும். அதுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அரசியலமைப்பு எதிராக இருக்கக்கூடாது. நெறிமுறை, அதாவது அரசு வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் எல்லாமே இருந்ததா, அதாவது இதுக்கு எதிராக இல்லாம இருந்துச்சுதான் அந்த சட்டம் செல்லும். சரிங்களா? இன்னொன்று கூட சொல்லலாம், அதாவது மாநில உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக அந்த சட்டம் இருக்கக்கூடாது. இந்த அவசர சட்டத்துடைய நிலைமை பாருங்க. அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது, மாநில உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே போன ஒரு சட்டம் போயிருக்கு. அப்ப அதுல வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு சட்டத்தை ஏற்றலாமா பார்த்தா ஏற்ற முடியாது. அந்த அவசர சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள 6 மாசம் வரைக்கும் செல்லும். சப்போஸ் இந்த 6 வாரத்துக்குள்ள சட்டமன்றம் கூடி 6 வாரத்துக்குள்ள அது ஒப்புதல் வாங்கல அப்படின்னா அந்த சட்டம் வந்து காலாவதி ஆயிடும். அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, மூன்றாவது பாத்தீங்கன்னா நிதி அதிகாரம். நிதி அதிகாரத்துல நம்ம முக்கியமான ஆர்டிகல் சொல்றோம் பாருங்க. 198, 199, 200, 201, 202. இப்ப 198 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஒரு பண மசோதா பற்றிய ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை பத்தி சொல்லுது. பண மசோதா, பண மசோதா. இப்ப பண மசோதானா அப்படின்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு மசோதா கொண்டு வரனா இரண்டு, இப்ப இது வந்து நம்ம சட்டமன்றத்துக்கு மாநிலத்துக்கு பொருந்தாது. நான் மத்திய சட்டமன்றத்துக்கு சொல்றேன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றேன். ஆதார் கார்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஆதார் கார்டு கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மணி பில் கிடையாது, அதாவது அது பண ரீதியான விஷயம் கிடையாது. அதை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ராஜ்யசபால வந்து நமக்கு ஒப்புதல் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆதார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பண மசோதா கொண்டு வந்தாங்க. பண மசோதா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து நாங்க விவசாயிகளுக்கு வந்து பணம் போட போறோம், அதுல வந்து நாங்க இந்த ஸ்கீம் சப்சிடி மானியம் எல்லாத்தையும் நாங்க போட போறோம், அதனால அது மணி பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதா முடிவு பண்ணக்கூடியது யார் பாத்தீங்கன்னா சபாநாயகர். 199. ஓகேவா? சபாநாயகர். இந்த பண மசோதாக்கள்ல இருந்து முன்னாடியே வந்து ஆளுநருடைய அனுமதியை வாங்கியிருக்கணும். ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். ஒரு பண மசோதா கொண்டு போனா இப்ப 198 என்ன சொல்றேன், பண மசோதாக்கான சிறப்பு ஏற்பாடுகள். சிறப்பு ஏற்பாடுகள்னா அது அந்த நடைமுறைகள் இருக்கும். இப்ப இந்த ஸ்கீம் ரன் பண்ணணும், இது மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கான பண மசோதாவுடைய அந்த ப்ரொசீடிங், அந்த செயல்முறை ஆணைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம். 199 என்னன்னா அது பண மசோதாவை இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் சபாநாயகர். இதே போல ஆளுநர்கிட்ட முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, பண மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு வருவாங்க. பண மசோதா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அடுத்தது 200 பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் அளிப்பது. அவருடைய ஒப்புதல் பெற்றுதான் அது சட்டமா மாறும். அது அவருடைய ஒப்புதலை பெற்றுதான் சட்டமா மாறும். 201 என்ன பண்ணலாம்னா அது குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா என்ன பண்ணலாம், அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். எதுக்காக, இதுல எனக்கு சட்டப்படியான பிரச்சனை இருக்குது, இதுல வந்து டிஸ்பியூட் இருக்கு, அதனால நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அனுப்பிச்சிக்கலாம். அவர் என்ன செய்யலாம்னா ஒண்ணு அந்த மசோதா வந்து நிறுத்தி வைக்கலாம், மறுபடியும் என்ன பண்ணலாம் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். அப்படியே அனுப்பிச்சாலும் என்ன பண்ணலாம், சட்டமன்றம் மறுபடியும் வந்து எந்த திருப்பும் செய்யாம அனுப்பிச்சா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். அதே போல இவருடைய அதிகாரம் பாருங்க 200ல ஒரு மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், அது நிறுத்தி வைக்கலாம். நல்லா கவனமா புடிச்சிங்க. 200 படி ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், மீண்டும் என்ன பண்ணலாம் திருப்பி அனுப்பலாம். ஆனா என்ன பண்ணணும், மீண்டும் அனுப்பிச்சாங்கன்னா ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் வந்து அமைச்சரவையுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1978ல 44வது சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் வந்து ஒரு மசோதா திருப்பி அனுப்பலாம், நிறுத்தி வைக்கலாம், ஆனா திரும்ப அனுப்பிச்சா என்ன பண்ணா அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி. சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 202 சொன்ன பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பட்ஜெட். பட்ஜெட் என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இது வந்து ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இப்ப பட்ஜெட் பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து என்ன பண்ணணும், பட்ஜெட் வந்து சட்டமன்றத்தில் வைக்கப்படுகிறதா, வருஷம் கொண்டு வராங்களான்றத கண்காணிக்கக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது இவர் தான். கண்டிப்பா இவர் தான் இது பொறுப்பு. அதே போல இந்த டிஎன்பிசி ஆணையங்கள்லாம் பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி ஆர்டிஐ ஆணையம், இது உங்களுடைய அந்த ஆணையத்துடைய
அறிக்கைகளை என்ன பண்ணும், இவரு வந்து சட்டமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டிய கடமை இவருக்கு தான் இருக்குது. அந்த அறிக்கைகளை யார் சமர்ப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான் வந்து சமர்ப்பிக்கணும். இப்ப நம்ம அடுத்தது நீதி அதிகாரத்தை பத்தி பார்க்கலாம். நீதி அதிகாரம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 161, அடுத்தது 233, 234, அவ்வளவுதான் இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 217 நீதி அதிகாரத்தை இவருக்கு உள்ளதான். சரிங்களா? இப்ப இந்த சரத்து நமக்கு தெரிஞ்சுட்டே போதும். முதல்ல நான் 161 சொல்றேன். 161 பாத்தீங்கன்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம். இப்ப மன்னிப்பளிக்கும் அதிகாரத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க என்னன்னா, இவருக்கு மரண தண்டனை அளிக்கிறது கிடையாது. மரண தண்டனை அதுக்கு வந்து தண்டனைக்கு அவர் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது. அதே போல ராணுவ நீதிமன்றம். சரியா? இப்ப இவருடைய மன்னிப்பளிக்க அதிகாரம் பாருங்க 161 படி மரண தண்டனை வந்து இவருக்கு அதிகாரம் கிடையாது. ராணுவ நீதிமன்றம் வழங்கிய தண்டனைகளை ஒரு குறைக்கவோ எதுவுமே மாற்றவோ இயலவே இயலாது. சரிங்களா? இப்ப இதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு வருது. அதாவது அவருடைய நிர்வாகத்துல, அதாவது அந்த நிலப்பகுதிக்குள்ளதான் இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நிலப்பகுதியில மட்டும் தான் என்ன பண்ணும், இந்த அதிகாரங்கள் எல்லாமே செல்லும். அதுக்கு மேலாம் செல்லாது. உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுடைய ஆளுநர் வந்து ஒரு கோவால ஒரு கேஸ் நடக்குது, அதுல வந்து ஒருத்தன் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து என்ன பண்ண முடியாது, அதாவது குறைக்கவோ நிறுத்தி வைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதுல இவருக்கு எத்தனை வகையான அதிகாரம் இருக்கு சொல்றேன் பாருங்க. இந்த மன்னிப்பு அளிக்கிற அதிகாரத்துல ஒண்ணு நிறுத்தி வைக்கலாம், ஒண்ணு நிறுத்தலாம், இன்னொன்னு குறைக்கலாம், இன்னொன்னு மாற்றலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரத்து செய்யலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து நிறுத்தி வைக்கலாம், குறைக்கலாம், மாற்றலாம், ரத்து செய்யலாம். இதெல்லாம் வந்து இவருடைய அதிகாரங்கள். மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 161. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா 233. 233 பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகள், அதாவது பிற நீதிபதிகள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஜேன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ஜேஎன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நியமனம் பற்றி ஒரு என்ன பண்ணலாம், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட ஆலோசனை செய்து அவங்கள நியமனம் செய்யலாம். அவங்களுடைய பதவி பணி மாறுதல் எல்லாமே வந்து நடக்கும். 233. 244 பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி அல்லாத பிற நீதித்துறை அலுவலர்கள் பற்றிய நியமனம், பதவி உயர்வு, பணி மாறுதல். சரிங்களா? பிற நீதித்துறை அலுவலர்கள் சம்பந்தமான பணிமாறுதல், பதவி உயர்வு எல்லாமே இதுல அடங்கிடும். சரிங்களா? 217 பாத்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்யறாங்கன்னா இவர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம், ஆலோசனை செய்யலாம். இவருடைய ஆலோசனை கேட்கப்படும். சரிங்களா? இவரோட ஆலோசனை செய்யலாம். உதாரணத்துக்கு யாருன்னா குடியரசுத் தலைவர் பேசலாம், இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசலாம். இப்ப இவங்க யாராவது ஆலோசனை செய்யலாம். அந்த ஆர்டிகிள் 217. சரிங்களா? இப்ப நீதி அதிகாரம் பார்க்கிறோம். அடுத்தது தன்விருப்ப அதிகாரம் பார்க்கிறோம். தன்விருப்ப அதிகாரம் பாருங்க. தன்விருப்ப அதிகாரத்துல அவர் வந்து தானே ஒரு சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து தேர்தல் நிக்குது. அரசாங்கம் வந்து தேர்தல் நிக்குது. இப்ப நமக்கு 234 எம்எல்ஏ இருக்காங்க வச்சுங்களேன். இந்த எம்எல்ஏல ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு 90, 80, 70 அப்படி இருக்கு வச்சுக்கலாம். கூட்டினா என்ன வருது, 90, 200, 170, 170, ஒரு 64 வச்சுங்க. ஓகேங்களா? 234 வந்துச்சு. இப்ப இந்த 234ல அவர் நினைச்சா யாருக்குமே இதுல பெரும்பான்மை கிடையாது. இப்ப அவர் வந்து இந்த 64 எம்எல்ஏ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூட என்ன பண்ணலாம், அவர் கூப்பிடலாம். அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனா அவங்க பதவியேற்ற ஒரு மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு மாதத்திற்குள் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா அந்த ஆட்சி என்ன பண்ணணும், கலைச்சிடும். ஆளுநர் வந்து அந்த சட்டசபையை கலைச்சிடுவார். நம்ம சட்டமன்ற அதிகாரத்துல இது ஒரு சொல்ல முடியும். அதாவது ஆளுநருடைய விருப்பத்தையும் அவருடைய இது, அதாவது அந்த முதலமைச்சருடைய பெரும்பான்மை இருக்க வரைக்கும் தான் அந்த அமைச்சரை போகும். உதாரணத்துக்கு அமைச்சரை வந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முதல்வர் வந்து அமைச்சரை கலைச்சாருன்னா இந்த அமைச்சரை கலைஞ்சிரும். இல்லாட்டா முதல்வர் வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அந்த அமைச்சரவையே என்ன பண்றோம், கலைஞ்சிரும். அதாவது ஒரு அமைச்சரை எப்படின்னா ஆளுநருடைய விருப்பத்தையும் சட்டமன்றத்துடைய பெரும்பான்மை வெற்றிக்கு வரைக்கும் தான் அவர் முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவை ஆட்சியில் இருக்கும். அவங்க என்ன பண்ண முடியாது,
இது உதாரணத்துக்கு முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னா மொத்த அமைச்சர் என்ன ஆகும்? ராஜினாமா பண்ணிட்டு புதுசா தான் என்ன பண்ணுவாங்க? பதவி ஏத்துக்குவாங்க.